டு இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி பண்ணையை திறந்து விட்டோன்னே காலையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் காலையில் நம்ம எடுத்தோடனே கோழிகளுக்கு வந்து திறந்து விடுறதுக்கு முன்னாடியே எல்லா அப்டேட்லையும் வச்சுட்டு தான் திறந்து விடுவோம். அது என்னென்ன கலக்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி ரவையோட கொஞ்சம் பெரிய சைஸில் அரைச்சி வச்சுப்போம். இதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி ஃபீடு ஓகேங்களா, தீவனம் கோழி தீவனம் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கி வந்து வச்சுப்போம். இந்த பாருங்கள். ஸோ இது ஒரு 50%, இது ஒரு 50%, ஓகேவா. ஸோ இந்த கிணத்தால் இதில் ஒன்று போட்டோன்னா தீவனம் ஒன்று போட்டு காலேருந்து எல்லா கோழிக்கும் நம்ம வந்து அந்த வாழையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி வாழையை எடுத்து அதில் வந்து தண்ணி தெளித்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வைப்போம். அப்போ தான் வந்து கோழிகளுக்கு சிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வெறும் ட்ரையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தீவனம் வந்து அதிகமாக செலவாகும். ஏன்னா நம்ம கோழிகள் வந்து மேய்ச்சலில் தான் இருக்குது, வெளி மேய்ச்சலில் தான் இருக்குது. அதனால தான். ஸோ இது ஒரு 1/2 hour தண்ணியில் தெளித்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு கோழிகளை வந்து நம்ம அப்படியே திறந்து விட்டுறதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா, ஒரே இடத்துல வைக்க அந்த கோழிங்க சாப்பிட்டே வரும். சின்ன குஞ்சுங்களுக்கு கிடைக்காது. உணவு கொத்திக்கோங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு பிளேட்டில் வச்சுதோ, அங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே ஒரு பிளேட்டு, ஸோ அங்கே ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி எல்லா பிளேட்டில் கொஞ்சம் அள்ளி வச்சிடணும். இப்போ பாருங்கள், கோழி திறந்து விட போகிறோம். அவங்களாம் ரெடியாக இருக்காங்க. எப்போ திறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க பாருங்கள். அது முன்னாடியே எல்லாத்தையும் ஃபீடையும் இப்படி அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோழியை திறக்கணும். வாங்க திறக்கலாம். ஸோ கோழி நம்ம திறந்து விட்டாச்சு பாருங்கள். நம்ம எங்கே வச்சோமோ கரெக்டாக அவங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி பெரியவங்க மட்டும் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வர பொடி குஞ்சுங்களுக்கு வந்து தீவனம் கிடைக்காம போயிடும். நம்ம அதனால தான் நிறையா பிளேட்டில் அள்ளி வச்சுருக்கோம். ஒரு இடத்துல ஒருத்தவங்க கொத்தினாலும் மற்ற இடத்துல போய் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3 இடத்துல அவங்க வந்து சாப்பிட்றதுனால சின்ன குஞ்சுங்க பயப்படுதுங்க. அப்போ அதுங்களுக்கு நம்ம இன்னொரு இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா அதுங்க தேடி அந்த இடத்துக்கு போகும். அதை போகுது பாருங்கள், எங்கெல்லாம் ஃபீடு இருக்குன்னு தேடி போகுது பாருங்கள். அந்த மாதிரி போயிட்டு அதுங்க எல்லாமே சாப்பிடும். அப்போ எல்லா கோழிகளுக்குமே வந்து தீவனம் வந்து காலையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் நான் இன்னொரு அடுத்த வீடியோ ஒன்று போட போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவடை வந்து வளர்ப்பு நிறைய பேர் வந்து விட்டுட்டு வந்து எல்லாமே வந்து இடவெட்டு, பெருவடை, நிக்கோபாரி, கடக்நாத்து, கைராளி இந்த மாதிரி ஹைப்ரிட் பக்கம் போயிட்டாங்க. அதே போல் இப்போ வந்து இருக்கிற சோனாலி, சிறுவடை மாதிரியே இருக்கிற சோனாலி, இதுக்கெல்லாம் மக்கள் ஏன் போனாங்க, அதுக்கு என்ன காரணம், அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அந்த வீடியோட வெற்றி, சிறுவடோட வெற்றி வந்து அதை பார்க்குற பொதுமக்களை பொறுத்து தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கோழிகளுக்கு வந்து காலையிலேயே திறந்து விட்டு தீவனம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுதான் நீங்கள் வீடியோவாக பார்க்குறோம். சரி, இப்படி தாங்க டெய்லியுமே ரொட்டீனாக வைக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா தீவனம் இப்போ மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இந்த வயல் ஃபுல்லாக நம்ம ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்குறோம். வேலி போட்டு இந்த 1/2 ஏக்கர் ஃபுல்லாக மேய்வாங்க. அது இல்லாமல் வெளியிலையும் போவாங்க. மேய்ஞ்சிட்டு திரும்ப ஒரு 11 மணிக்கு திரும்ப நம்ம அங்கே வந்து தீவனம் கேட்பாங்க. அப்படி கும்பலாக வந்து தீவனம் நின்று கத்திட்டே இருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க தீவனம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தீவனம் கொஞ்சம் வைப்போம். அதே போல் மதியம் ஒரு 3 மணி போல் திரும்ப வருவாங்க. அப்போ ஒன்று, அப்புறம் அடையும் பொழுது ஓகேவா ஒரு 5:30 மணிக்கு திரும்ப அவங்க தீவனம் கேட்குங்க. அப்போ திரும்பவும் தீவனம் அள்ளி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரொட்டீனாக 4 டைம் வந்து இவங்களுக்கு தீவனம் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ஒரு எடையை வந்து கோழிகளை பார்க்க முடியும். இயற்கையாகவே மேய்ஞ்சிதுன்னா மேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு 6 மாதம் ஆகும் 1 கிலோ வர்றதுக்கு. நீங்கள் இப்படி வந்து தீவனம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 4 மாதத்தில் அந்த 1 கிலோ வரும். நமக்கு வந்து கொஞ்சம் லாபமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தினகரன்.